அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்டிஸ்ட் லோகநாதன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம ஒரு கண்ணை வரைகிறது எப்படின்னு பார்க்க போறோம். அது 2 பாகமா வெளிவர போகுது. அது முதல் பாகத்துல அது எப்படி ஃபார்ம் பண்றது என்றும், 2ஆம் பாகத்துல அது ஷேடிங் பண்றது எப்படி என்றும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம கத்துக்கலாம். ஐய எடுத்துக்கிட்டோம்னா அதுல மோஸ்ட்லி கர்வ் லைன்ஸ் தான் வரும் நமக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் நமக்கு ஐல. இதுதான் ஐயோட ஷேப் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ டீட்டெயில் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதை பேஸாக வச்சுக்கிட்டு அது மேலே நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்ம நார்மலாக வந்து ஒரு சிங்கிள் லைன் தான் போடுவோம். ஆனால் அது சிங்கிள் லைன் மட்டும் கிடையாது, அதில் ஒரு டெப்த் இருக்கும் நமக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். எப்படின்னு இந்த ஸ்கின்னுக்குன்னு ஒரு டெப்த் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கின்னோட டெப்த்து. இது உங்கள் ரெஃபரன்ஸில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இதுக்கப்புறம் ஸோ இந்த ஏரியாவில் வந்து இந்த ஏரியா வந்து சதைப்பகுதி. இது வந்து அந்த கண்ணுக்கு மேலே ஒரு ஐபால் போட்டிங்கன்னா ஸோ இந்த ஐபாலில் ஸோ இந்த ஐபாலில் இருக்கிறதுல வந்து இது வந்து ஒரு ஸ்கின். ஸோ இந்த ஸ்கின்னையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த டெப்த்து. ஸோ அதே மாதிரி கீழே உள்ள அதுலேயும் ஒரு டெப்த் இருக்கும். ஸோ மேலே இருக்கிறத விட மோஸ்ட்லி கீழே வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஏன்னா அது நம்ம விஷனுக்கு கீழே இருக்கும். நம்ம மோஸ்ட்லி ஒருத்தரை பார்க்கும்போது ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணும்போது இது வந்து நம்ம அந்த கான்டாக்டோட அந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கீழே வரும் அந்த. ஸோ அதனால மேக்சிமம் இந்த ஐ வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் பண்ற இந்த இது வந்து இங்கேயே இப்படி போட்டுறாதீங்க, அப்படி இது தப்பு. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படி உள்ள போயிட்டு தான் இங்கே வந்து அந்த ஷேப் கிடைக்கும். நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா இப்படி போட்டுருவாங்க. ஸோ இந்த இடம் வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன ஒரு கர்வ் வரும். ஸோ இதை மிஸ் பண்ணாம போடணும். அதே மாதிரி வந்து இந்த இடம் வந்து இப்படி போடக்கூடாது, இது அப்பாகாது எப்போதுமே. ஸோ இந்த இடமும் கொஞ்சம் உள்ள போயிட்டு இந்த ஏரியா தான் வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி இந்த ஸோ இதுதான். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு.
ஸோ இந்த ஸ்கின்லேயும் ஹைலைட்ஸ்லாம் வரும். இது வந்து ஒரு கொஞ்சம் பல்ஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் இப்போ நம்ம ஐபால் பொசிஷன் பண்ணணும். ஐபால் பொசிஷன் வந்து எப்பவுமே அது ஐ விஷன் எந்த சைட் பார்க்குறாங்களோ அர்த்தமாக இருக்கும். சில பேருக்கு அவங்க வந்து லெஃப்ட் சைடு பார்த்தாங்கன்னா இங்கே வரும், ரைட் சைடு பார்த்தாங்கன்னா இங்கே வரும், மிடில் பார்த்தாங்கன்னா வரும். காமனாக மிடில். ஸோ மிடில்னால அப்புறம் நிறைய பேர் பண்ணுறது வந்து இந்த ஐயில் வந்து இப்படி போட்டுருவாங்க. ஐ போட்டு எனக்கு பியூட்டியாக வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தப்பு. ஸோ என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக அந்த ஸோ இதான் ஐபால்னா இதுக்கு மிடில் தான் வந்து அந்த இது கிரியேட் ஆகும். இப்போ எப்படின்னா ஸோ இதில் தான் வந்து அந்த ஐபால் வந்து வரும். அந்த பிளாக் ஐ அந்த இது வரும். ஸோ இதுதான் இந்த இது. ஸோ இதில் நமக்கு என்ன சைஸ் நமக்கு வேணுமோ போட்டு ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து இந்த ஸ்கின் வந்து டிராவல் ஆகும். கொஞ்சம் இந்த ஸ்கின் வந்து டிராவல் ஆகி ஒரு சின்ன உள்ள போக முடியும். ஸோ இது வந்து டிராவல், இது வந்து உள்ள போகிறது. இந்த இதுக்கப்புறம் இப்படி உள்ள போயிட்டு ரிட்டர்ன் வந்து தான் இப்படி மேல போகும். ஸோ இதுல இந்த மிடில் இந்த பிளாக் ஐ எங்க வரணுமோ ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இதில் வந்து எப்போவுமே ஒரு நம்ம ஐக்கு வந்து ஹைலைட் வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ அந்த ஹைலைட் வந்து எங்கே வருது அப்படி பார்ப்போம். ஏதோ சைடில் வரும். அப்போ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டாப்பில் வரும், இல்லை ரைட்டில் வரும். அது எங்கே உங்கள் பிக்சரில் வருதோ அதை கேப்சர் பண்ணிக்கோங்க. அந்த இதுக்கப்புறம் கவனிக்க வேண்டியது அதே மாதிரி இப்போ மேலே எப்படி அந்த ஸ்கின் வந்து நமக்கு ட்ராவல் ஆனிச்சோ அதே மாதிரி கீழேயும் வந்து அந்த ஸ்கின் வந்து ட்ராவல் ஆகும். நிறைய பேர் இதையும் விட்டுருவாங்க. ஸோ அந்த சாக்கெட் மாதிரி சாக்கெட். ஸோ இந்த ட்ராவல் வேணும் நமக்கு. இந்த ட்ராவல்லையும் இந்த இடம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், இங்கே ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல் தான் இது பண்ணும். இதுக்கப்புறம் ஸோ மெயினாக பார்க்க வேண்டியது ஐ லேஷ். அது ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த இது வந்து கிரியேட் ஆகும். சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், டெப்த்தாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த கர்வாக தான் ட்ராவல் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து இதான் அப்பர் லேஷ்னா பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுருவோம், ஸ்ட்ரைட்டாக போகாது. ஸோ இது வந்து எப்படி ட்ராவல் ஆகுமா, சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா சைடு வியூவில் இப்படி தான் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த கர்வ் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது அந்த கர்வ் இப்படி கொஞ்சம் கீழே இறங்கி தான் அப்படி போகும். ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாக வர 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 வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டு தான் வரும் அந்த இடத்துல.
அதே மாதிரி டவுன்லயும் டவுன்ல வந்து இங்க எவ்வளவு டெப்த் இருக்குதோ அந்த அளவுக்கு மோஸ்ட்லி இருக்காது. ஸோ உங்க ரெஃபரன்ஸ்ல எப்படி இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி அந்த டென்சிட்டி எல்லாமே வந்து நமக்கு கம்மியா தான் வரும் அந்த இதுல. இதுக்கப்புறம் இப்ப இந்த உள்ள இருக்க ஐல வந்து நமக்கு இந்த ஸ்பியர் இருக்குல்ல, இந்த பால் ஷேப் இருக்குல்ல, ஸோ இதுல வந்து ஸோ இந்த பால் ஷேப்ல அந்த ஃபீல் வந்து இங்க கிடைக்கும். இங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சில பேர் ரெட்டா இருக்கும், இந்த கொஞ்சம் கிரேஷா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி அந்த ஒயிட் ஐபாலோட. ஸோ அது லைட்டா என்ன அந்த ஷேடோ கிடைக்குதோ அது லைட்டா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா இது வந்து உங்களுக்கு வால்யூம் கொடுக்கும். இந்த ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பால் டைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வால்யூம் கொடுக்கும். ஸோ சென்டர் பிளாக் ஐ வந்து மார்க் பண்ணிட்ட சென்டரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் டார்க்காக தான் இருக்கும் மோஸ்ட்லி அந்த ஒரு லேயர். ஸோ இதில் ஹைலைட் எங்கே வருதுன்னு பார்த்துங்க உங்கள் ரெஃபரன்ஸ் படி. எனக்கு வந்து இந்த ஹைலைட் வந்து டாப்பில் கிடைக்குது. ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து உள்ள நிறைய அந்த நர்வ்ஸ் மாதிரி நிறைய இந்த சிஸ்டம்லாம் போகும் அதில். ஸோ நீங்கள் நம்ம ஒரு டிராயிங் பண்ணும்போது அந்த டீட்டெயிலாம் போகும்போது என்ன ஆகும்னா அது ஒரு பயத்துக்கு கொடுக்கும். அதனால ரொம்ப டீட்டெயில் போகாம ஸோ எதெல்லாம் நம்ம பியூட்டி கொடுக்கணுமோ அந்த இதை மட்டும் போகும். இப்போ நான் நர்வ்ஸ்லாம் இங்கே போட்டேன்னா ஸோ இது வந்து ஒரு மாதிரியே வியர்டா தெரியும். ஸோ அதனால மோஸ்ட்லி அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணலாம் நம்ம டிராயிங்ஸ்ல. இதே மாதிரி தான் ஒரு ஐயை ஃபார்ம் பண்ணணும். இது எப்படி நம்ம ஷேடிங் பண்ணணுங்கிறத பார்ட் 2 வீடியோவில் சொல்லி தர்றேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஆர்டிஸ்ட் லோகநாதன்.